வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான சுப கிரகங்கள், முழு பலன் சுப கிரகமான குரு வக்கர பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள். எப்பவுமே குரு ஒரு ஜாதகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா குரு மெயினான ஒருத்தர். அப்ப அந்த குரு வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆறாரு. அதுல வருடத்துக்கு ஒரு 4 மாதங்கள் மட்டும் வக்கரம் அடைகிறாரு. இந்த வக்கர காலங்கள்ல கிரக நிலையினால இந்த குரு பயிற்சி ஆனது ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதனால என்ன நிகழ்வுகள் நடப்போகிறது, இது இந்த குரு வக்கரம் அடைகிறதுனால நமக்கு இது நல்லதா இல்ல தீமையான்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கரமானது நம்ம அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதம் பாத்தீங்கன்னா குரு ரிஷப ராசியில வக்கரம் அடைகிறாரு. பொதுவாகவே இந்த ரிஷப ராசியில குரு ஆல்ரெடி இருக்காரு. இந்த 4 மாதத்துல இந்த குரு வக்கரம் அடையும் போது உங்க மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துல இருக்காரு. இப்ப ஆல்ரெடி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்கரம் அடையும் போது என்ன ஆகும்னா, சில தடுமாற்றங்கள் வந்தாலும் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். எப்பவுமே ஆல்ரெடி குரு உங்க குடும்பஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல காரியங்கள் தடையில்லாம நடக்கும். ஆனா இந்த வக்கர காலங்கள்ல ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. ஆனா கொடுத்துட்டு அது சில கவனங்களையும் நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. என்ன கேட்டீங்கன்னா, அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இப்ப இது மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல பலன்களும் தீய பலன்களும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏவரேஜான பலன்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி மேசராசிக்காரங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள், குடும்பத்துல ஒரு குழப்பங்கள் இருந்த வாழ்க்கை, நிறைஞ்ச வாழ்க்கை எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளை தேடி கொடுப்பாரு. பொருளாதாரத்துல உயர்த்துவார். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சுமூகமான தீர்வா கொண்டு வருவார். எப்பவுமே சனி வக்கரம் அடையும் போது கிட்டத்தட்ட ஒரு பொறுமையா பாத்துட்டீங்கன்னா செயல்படுத்தக்கூடியவர். அது இந்த வக்கர காலங்கள்ல இந்த 4 மாதத்துல பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கொடுப்பாரு. அஸ்வனி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு அருமையான யோகத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. பட் அதே மட்டும் இல்லாம நம்ம ஜாதகத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரா, எப்பவுமே நம்ம சுய ஜாதகம் வச்சே நம்ம செக் பண்ணிக்கணும். எப்பவுமே இந்த மத்த பயிற்சிகளா இருக்கட்டும், பட் அந்த குரு வக்கரம் அடையும் போது நம்ம ஜாதகத்துல குரு வக்கர சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தன்னோட சுய ஜாதகத்துல வக்கர காலங்கள் இருக்கும். குரு வக்கரம் அடைஞ்சிருப்பாரு. குரு உங்க ராசியில எந்த இடத்துல இருக்காரு, அது மட்டும் இல்லாம இப்ப 5 குடையும் திசை, 7 குடையும் திசை இந்த காலகட்டத்துல இந்த வக்கர காலங்கள்ல நடக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா தடங்களாகி நல்ல எதிர்காலத்தை தூண்டி விடும். குடும்பத்துல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பல தொந்தரவுகள் இருந்தாலுமே கூட நமக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு பொருளாதாரத்துல நமக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வேலையில இருப்பாங்க. வேலையில இருந்துட்டு நம்ம பாத்துட்டீங்கன்னா ஒரு சந்தோஷமா வேலைக்கு போறோமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஏதோ ஒரு கடமைக்காக போறோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த குரு வக்கர காலங்கள்ல உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் வரும். குரு வக்கர பயிற்சி இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைகிறாரு. அப்ப குரு வக்கரம் அடையும் போது அந்த குரு பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகிறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாம இந்த சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். இந்த 4 மாதத்துல உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு நம்ம செலவு பண்றோம், நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாம இருக்கே
அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இம்ப்ரூவ்மெண்ட் காலமா இது இருக்கும். கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்பஸ்தானத்துலதான் குரு வக்கரம் அடைகிறாரு. இப்ப உங்க குடும்பஸ்தானத்துல குரு வக்கரம் அடையும் போது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாத காலமா இந்த 4 மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வந்து வெளியூர் பயணங்கள்ல வெளிநாடு பயணங்கள்ல எல்லாம் போயிட்டு ஏன்டா அவசரப்பட்டு நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சோம், குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, கடன் வாங்கி நம்ம எல்லாம் பண்ணிட்டோமே, நம்ம வந்து கடன் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் டெவலப் ஆறாங்க, நம்ம கிட்ட ஐடியா கேட்டவங்க டெவலப் ஆறாங்க, நம்ம சப்போர்ட் பண்ண அவங்க டெவலப் ஆறாங்க, நம்ம அதே இடத்துலதான் இருந்துமே, நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் இந்த குரு வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கு இந்த 4 மாதத்துல நினைச்சதெல்லாம் கைகூடி வரக்கான காலங்கள். பட் இருந்தாலும் அந்த குரு வக்கரம் அடைஞ்சனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆனா கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். எனக்கு நமக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு வந்து பார்த்துட்டேன்னா ரொம்ப ஆடம்பரங்கள் நம்ம தேடி போக கூடாது. நம்ம ரொம்ப சில டயத்துல வந்து ஆடம்பரங்கள் தேடி போகும் பொழுது என்ன ஆகும்னா அது நமக்கு சில இடத்துல வந்து அவமானங்களையும் தேடி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல போகும் பொழுது கவனமா இருங்க. யாருக்கு ஜாமீன் எழுத்து சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்க வேண்டாம். சுபகாரியங்கள் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வீடு கட்ட முடியாதவங்க, இடம் வாங்க முடியாதவங்க, நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியாதா, நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்கள டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, நம்ம அதே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்களுக்கு எல்லாம் இது கரெக்டான இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி காலகட்டம், குரு வக்கரம் பயிற்சி காலகட்டம். இந்த வக்கர பயிற்சியினால உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய குரு உங்க ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காரா, இல்ல இந்த குரு திசை ஏதாவது நடக்குதா, இல்ல 5 குடையம் திசை 7 குடையம் திசை நடந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு வக்கர காலங்கள் இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம இந்த 4 மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து நம்ம பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 118 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் என்னதான் நம்ம குரு வக்கர பயிற்சி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள், நம்மளுடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு, என்ன பார்வை பார்த்துட்டு இருக்காரு, எந்த கிரகத்தினோட சேர்ந்து இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முழு ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அதாவது அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க, முழு ஜாதகம் முழு பலன் நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.